ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை இந்த சூழ்மொழியாக பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. நீண்ட நாளுக்கு பின்பு ஆண்டவர் உங்களோடு பேச கிருபை கொடுத்தார். ஆண்டு கொடுத்த நல்ல சுகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஜெபித்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளின் வேத பகுதி 1 தீமோத்தேயுவை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அது 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவேடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனிதனாகிய கிறிஸ்து அவரை. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தை வழங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மை சொல்கிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைய நாளின் வேத பகுதி இவ்வாறாக சொல்கிறது. இதுல மிக முக்கியமாக நாம் மனப்பாடமாக பண்ண வேண்டியது முதல் 2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்ம எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காக அப்படியே செய்ய வேண்டும். இந்த 2 வசனங்களும் இன்றைய மனப்பாட வசனம். இதை நாம் மனதிலே கொள்வோம். இதிலே நாம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய ஒரு வசனம் 4வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவாடை அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு பொதுவான தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அவர் விரும்புகிறார். எல்லாருக்கும் அவர் மரித்திருக்கிறார் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்றார். அந்த சத்தியத்தை அறிய வேண்டும் எல்லாரும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நாம் எப்பொழுதும் நிறைவேற்றுவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை குறித்ததான ஒரு அறிவை அடைய வேண்டும் என்பது அவரை குறித்ததான, அவர் நம்மை குறித்ததான ஒரு விருப்பமாக இருக்கிறது. தேவ சித்தம் இப்படியாக இருக்கும்போது நாம் தங்கியிருக்கிற இடங்களிலே, வேலை பார்க்கிற இடங்களிலே, நாம் சந்திக்கிற மாணவர்கள், விடுதி பிள்ளைகள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிகிறது மாத்திரமல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய சித்தம். அதுக்கு நாம் நிறைவேற்றுவதிலே அதற்கு நாம் ஈடு கொடுக்க வேண்டும், அதற்குரிய திட்டங்களை வகுக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் இந்த வசன பகுதி அமைந்துள்ளது. எனவே எல்லாரும் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறபடினாலே நாம் அந்த விருப்பத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுகிறது. எங்கெல்லாம் விடுதிகள் அல்லது எங்கெல்லாம் நாம் பிள்ளைகளை சந்திக்கிறோமோ, மனிதர்களை சந்திக்கிறோமோ, அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, எப்படியாவது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டது போல நாமும் விருப்பம் கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம
ஜெபிக்க வேண்டும் என்று இந்த பகுதிகள் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் கடைசியாக சொல்லும் போது, அதற்காகவே நான் பிரசங்கியாக இருக்கிறேன் என்றார். ஏனென்றால் ஒருத்தர் சொல்லும் போதுதான் சத்தியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். மிக நேர்த்தியான ஒரு பகுதி. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபித்துவதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லும் போதுதான் அவர்களுக்கு அந்த வெளிச்சம் உண்டாகும், அவருடைய கண்கள் திறக்கப்படும், தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய இதயங்களிலே விதைக்கப்படும். மிக முக்கியமாக நம்முடைய வேத வார்த்தைகளை நாம் அவர்களுக்குள்ளே அதிகமாக செலுத்தும் போது அது ஒரு விதையாக அவர்களுக்குள்ளே நுழைந்து மரமாக அது மாறி கனி கொடுக்கிறது. எனவே நாம் ரட்சிக்கப்படுவதற்கான ஜெபத்தோடு நிறுத்தக்கூடாது. அதற்குரிய எல்லா காரியங்களையும் நாம் செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு பகுதியை நாம் பார்க்கும்போது என்னாகமம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கும் போது அதிகமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பாமல் போன சரித்திரம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னாகும் புஸ்தகத்திலே இந்த அதிகமாக நம்ம அதை வாசிக்கும் போது அவர்கள் எவ்வாறு தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்கிறதை அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்னைக்கு வாசிக்க வேண்டும். அவருடைய பிரயாணங்களை அவர்கள் ரெக்கார்ட் பண்றாங்க. 11ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு நடந்ததை சொல்லப்படுகிறது. மோசேயில் உள்ள ஆவி 70 மூப்பர்களுக்கும் வைத்த ஒரு சம்பவம் அங்கே நாம் பார்க்கிறோம். 11:31 நாம் காடைகளை வரைப்பட்டது. அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு காடையை கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு விரோதமாக அவனுடைய தங்கை ஆரோன், அண்ணன் ஆரோனும் தங்கை மிரியாவும் பேசின வார்த்தைகளை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவ மனிதர்களுக்கு விரோதமாக பேசுவது ஆண்டவருக்கு விரோதமாக பேசுவது. அங்கே ஆண்டவர் குறுக்கிட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அது நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 13-14ஆம் அதிகாரங்களிலே தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு 12 பேரை ஆண்டவர் மோசே அனுப்புறார். அவங்க துர்ச்செய்தி சொல்லியிருந்தாங்க. அதுல 10 பேர் துர்ச்செய்தி, 2 பேர் தான் நல்ல செய்தி கொடுக்குறாங்க, காலேபு யோசுவா. அதனால 14ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பொறுமுறுக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் டென்ஷன் ஆகிறதை 14, 11, 12 நாம் படிக்கிறோம். ஆண்டவர் என்ன எதுக்காக வருத்தப்படுறாருன்னா, 11ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். அவரை நம்பாமல் போனதை குறித்து அவர் கடுமையாக கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகார முடிவிலே முறுமுறுத்த அனைவரும், அங்கே வேவு பார்க்க போன அனைவரும் இறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத வாசிப்பினுடைய மெயின் போக்கஸ் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கும் நமக்கும் இது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை நம்புவது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நாட்களிலே அவர் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். விசுவாசிப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டத்தும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் அவர்
சுவாசிக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கூறுகிறது. ஆண்டவர் அதிலே பிரியமாயிருக்கிறார். இதற்கு பின்பு நாம் இந்த நாளின் தியான பகுதியிலே கேத்ரின் பூத் அப்படிங்கிற ஒரு அம்மாவை குறித்து படிக்க இருக்கும். அவங்க யார் அப்படின்னா வில்லியம் பூத் அவர்களுடைய மனைவி. 1829 ஆண்டிலிருந்து 1890 ஆண்டு வரை அவர்கள் வாழ்ந்தார்கள். வில்லியம் பூத் அப்படி என்றாலே நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ரட்சணிய சேனையை உண்டாக்கினவர், சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு காரியம். நம்முடைய பகுதியிலே பாளையங்கோட்டையில கூட அதனுடைய எல்லா விதமான ஆபீஸ் இருக்கிறது. அதே போல எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இந்தியாவிலே உண்டு, உலகம் முழுதும் இருக்குது. ஒரு காலத்திலே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் இந்த வில்லியம் பூத். வில்லியம் பூத் என்ன செய்தார் என்றால், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், நிலக்கரி சுரங்கங்களிலே அந்த காலங்களிலே வாழ்ந்த ஏழை தொழிலாளிகள், இவர்கள் மீது அக்கறை கொண்டு இவர்களுடைய ரட்சிப்பிற்காக கடுமையாக அவர் மனதுருகி அநேக காரியங்களை செய்தார். முதல்ல இவர் வச்ச ஊழியத்துக்கு பேரு கிறிஸ்டியன் மிஷன் தான். அதான் திரும்ப பேரை மாத்தி சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு அவர் வச்சிருக்கார். அந்த சால்வேஷன் ஆர்மியினுடைய பவுண்டர் தான் நம்ம வில்லியம் பூத். பெரிய எழுப்புதல் ஒரு காலத்துல உண்டாச்சு. அவருடைய கோட் வாசகங்கள் பயங்கரமா இருக்கும். அநேகர் ஆலய மணி ஓசையிலே வாழ விரும்புகிறார்கள், ஆனோ நரகத்தின் வாசலிலே உட்கார்ந்து அங்க போற ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவர் எழுதுவார். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய வாசகங்கள் ஒரு அக்னியை போல அது இருக்கும். இவருடைய மனைவிதான் கேத்ரின் பூத் அவர்கள். 1852 அவர்கள் திருமண நாள் வருடம். அவர்களுக்கு 8 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த அம்மாவும் சால்வேஷன் ஆர்மிக்கு ஒரு கோ-பவுண்டர் மாதிரி தான். 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ரட்சணிய சேனையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஏழைகள், ஒதுக்கப்பட்டோர், அனாதைகள், இவர்கள் மீது ஒரு அலாதி பிரியத்தை இவர்கள் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் தான் முதல் பெண் பிரசங்கிய இந்த மெத்தடிஸ்ட் இயக்கத்திலே, அதாவது மெத்தடிஸ்ட் சபை பிரிவிலே வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி ஆவார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மூவ்மெண்ட், இந்த அசைவு அந்த காலத்திலே இவர்கள் கொடுத்த செய்திகளிலே இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதலை குறித்து அதிகமாக பிரசங்கிப்பார்கள். ரட்சிக்கப்படுவதை குறித்து பிரதானமாக வலியுறுத்துவார். அதனாலதான் இன்னைக்கு வேத பகுதி எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிற அந்த வசனத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரே சால்வேஷன் ஆர்மி. ரட்சிக்கப்படுறதனுடைய முக்கியத்துவத்தை அவங்க அதிகமாக வலியுறுத்துவாங்க. ஒரு காலப்போக்கில் அப்படியே நலிவடைஞ்சு போச்சு. இப்போ அதிகமாக அதுல இந்த பழைய அந்த எழுப்புதல் இல்லாட்டாலும் அது ஒரு மிஷனாக அது இயங்கி கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். ஏன் அதுக்கு அப்படி பேர் வச்சிருப்பாங்கன்னா, இதுல எப்படி அநேகர் மனம் திரும்பினது மாத்திரமல்ல, இங்கிலாந்து தேசமே ஒரு அசைவுக்குள்ளே வந்தது. இங்கிலாந்து தேசமே ஒரு அசைவுக்குள்ள வந்தது. அசைவுக்குள்ள வந்தது மாத்திரமல்ல, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்பினார். இவர்கள் இருவரும் இணைந்து அந்த எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்டார். இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பாடங்கள் நிறைய உண்டு. நாமும் மக்களின் ரட்சிப்பிற்காக அதிகமாக உழைக்க வேண்டும். அதே நேரத்துல ஏழைகள், ஒதுக்கப்பட்டோர், அனாதைகள், திக்கற்றோர், இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே எப்படி வில்லியம் பூத்தும் கேத்ரின் பூத்தும் ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி நாமும் வேலை செய்வதற்கு திருமணம் ஆண்டவர் நம்மளை அப்படிதான் அழைச்சிருக்கிறார். இந்த ஜூம் மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும்
ஒரே ஒரு பொறுப்பு உண்டு. ஏழை பிள்ளைகள், அநாதை பிள்ளைகள், ஸ்பெஷல் சில்ட்ரன், இவங்களை மீது அக்கறை கொள்ள வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை ரட்சிப்பிற்காக நாம் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மையும் இந்த காலவெளியில் நாம் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய மாபெரும் எழுப்புதலுக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஒரு காலத்துல எப்படி எழுப்புதல் அப்படின்னா அது ரச்சனை சேனை வெள்ளியம்புத்து தான். அந்த மாதிரி அனல் பறக்கும் பிரசங்கம் அவங்க மனைவி அவங்க பண்ணுவாங்கன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை குறித்து சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். சோ நாமும் எழுப்புதலுக்காக பல காரியங்களை செய்ய முற்படுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மூவ்மெண்ட், அந்த ஆவியானவருடைய தொடுதலுக்கு ஜனங்களையும் பிள்ளைகளையும் நாம் கொண்டு வரத்தக்கதாக நம்ம இந்த காலங்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம மத்தியிலே பலத்த காரியங்களை செய்வார். இந்த வாசிக்கிற பகுதிகளிலே நாம் படித்த போது எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே நேரத்துல சத்தியத்தை அறிகிற அடையவும் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். சோ ரெண்டும் முக்கியம். சால்வேஷனும் முக்கியம், அதே நேரத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி வச்சு அவங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சத்தியம் அறியதான் சத்தியம் அவங்கள விடுதலையாகும். சோ தொடர்ந்து நம்ம சத்தியங்களை சொல்ல 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 ஒரு காலகட்டத்துல அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். அது ஒரு விதை மாதிரி விதைக்க 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 அது கணிக்கும். விடாமுயற்சியோடு நம்ம அதை செய்யும் போது கர்த்தர் அதை வாய்க்கப்படுது. என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆரம்பத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பைபிள் ஸ்டடி அந்த ஐடி மாணவர்களுக்கு வைப்போம். கொஞ்சம் பேர் வருவாங்க. சில பையங்களாம் 3 வருஷத்துல உட்காந்து தூங்கிடும். அதுல ஒரு பையன் உண்டு, பேர் அந்தோனி, அந்த ரோமன் கேத்தலிக் ஆர்சி பிரிவை சேர்ந்த பையன். நல்லா தூங்கி கோலா வலிக்கு டெஸ்க்லேயே அப்படி ஒடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே சொல்லுவான், சார் நீங்க என்ன சொன்னேன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, தலைவலிக்குமா. ஆனா உட்கார்ந்துருவான், வரிசையில தூங்கிடுவான். ஆனா அவன் கேட்க கேட்க அப்படியே படிப்பு முடிச்சு போயிட்டான். 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு என்னை பார்க்க வந்தா, என்னை போன் பண்ணினான். அதான் சொல்றான், நான் ரசிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இப்படி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அவன் சொன்ன ஒரு காரியம், நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல, ஆனா ஆண்டவர் ஒருத்தர் உண்டு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நிறைய காரியங்கள் என் காதுக்குள்ளேயே உள்ள போய் என் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. நான் ரசிக்கப்பட்டேன். அது ஒரு பெரிய காரணமா இருந்துச்சுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். விதைக்கிற பணியை விதைச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாளிலே அதை வாய்க்க பண்ணுகிறார். அவர் ரெகுலரா தொடர்புல இருக்கிற ஒரு பையன், இப்பவும் அடிக்கடி போன் பண்ணுவான், நிறைய உதவிகள் பண்ணுவான், நல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்க. இப்படி நாம் சில நேரங்கள்ல விருப்பப்பட மாட்டாங்க மாணவர்கள், இருந்தாலும் ரெகுலரா நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அவனுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவன் கண்ணு திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம வேலை பண்ணும். அதான் என்னாகமத்தில் நம்ம படிச்சோம், ஆண்டவரை அவர்கள் நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஜூம்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். கோடானு கோடியாவில் பெருகட்டும் ஆண்டவர். இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு மறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பைனான்ஸ் டிபிகல்ட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். சூப்பர் நேச்சுரலாக கர்த்தாவை நீர்களை ஆசீர்வதியும். பரிசுத்தாவின் நடத்துதலை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையார் ரட்சிப்பு, சபையார் சத்தியத்தை வருகிற சத்தியத்திலே நடத்தக்கூடிய
காரியங்களிலே அவர்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது உம்முடைய சித்தம் என்பதை அறியத்தக்கதாக அவருடைய கண்கள் இந்த நாளிலே திறக்கப்பட்டபடினாலே நன்றி. வில்லியம் பூத், கேத்தரின் பூத்துடைய நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மக்களின் மாபெரும் ரட்சிப்பிற்காக நாங்கள் அயராது பாடுபட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏழைகள், திக்கற்றோர், ஒடுக்கப்பட்டோர், விதவைகள், அனாதைகள், இவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக அந்த அம்மையார் செய்த அநேக காரியங்களை கூட நாங்களும் செய்ய எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். அதை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீர். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். தேவையோடு, வாஞ்சியோடு இந்த நாளிலே ஜூமில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சென்டர்லையும் ஆண்டவரே, எல்லா சபைகளிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.